नमस्ते बच्चों, वेलकम टू लर्न न्यू डेली। இது ராஷ்டிரபாஷா பேப்பர் 130 இன்ட்ரூமெண்ட் சந்தர்ப்ப சகித் கின்ஹி दो बाम समझाइए இடம் சுட்டி பொருள் எழுதுக. நம்ம ஏற்கனவே பகுக்கி விதா இஆர்சி முடிச்சாச்சு. இது செகண்ட் கட்டபொம்மன். ஸோ கட்டபொம்மன் ஏகாங்கிலேருந்து நம்ம இஆர்சி பார்க்க போகிறோம். பேஜ் நம்பர் 230 இருக்குது. இன்றைக்கி இந்த வீடியோ பார்த்து நம்ம எழுதி பார்க்க போகிறோம். நல்லா படித்து நீட்டாக எழுதிட்டோம்னா நம்ம எக்ஸாமில் 10 மார்க்ஸு கன்ஃபார்மாக வாங்கிடலாம். லேர்ன் நியூ டெல்லியை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏற்கனவே ஒரு இன்ஃபர்மேஷன் தெரியும். பரீட்சையாக பிராத்மிக் மாதிரி நீங்களும் கொஷின் பேப்பரில் தான் ஆன்சர் எழுத போகிறீங்க. ஓகேவா? அதை ஞாபகம் வச்சுட்டு நல்லா படித்து எழுதி பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது கட்டபொம்மன் இஆர்சி. கட்டபொம்மன் ஏகாங்கி உடைய இஆர்சி. ஃபஸ்ட்டு, நாம் தோ சந்திகா லேத்தே ஹே பர் கர்த்தே ஹே சத்யநாஷ். நாம் தோ சந்திகா லேத்தே ஹே, பேருக்கு தான் பேச்சுவார்த்தை அப்படின்ட்டு வராங்க. ஆனால் கர்த்தே ஹை சத்யநாஷ், ஆனால் பெரிய நஷ்டத்தை தான் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. பெரிய நஷ்டத்தை, பெரிய தொந்தரவை தான் நம்மளுக்கு கொடுக்குறாங்க அப்படின்ட்டு இந்த லைன் அமைஞ்சிருக்கு. இதனுடைய மீனிங் இதுதான். இப்போ இது யார் சொன்னதுன்னு பார்க்கலாமா? சந்தர்ப்ப எகுவாக்கிய கட்டபொம்மன் நாமக் ஏகாங்கி சே தியா கயா ஹை. இந்த வாக்கியம் கட்டபொம்மன் அப்படின்ற ஏகாங்கியிலிருந்து கொடுக்கப்பட்டுள்ளது. ஏகாங்கினா என்ன? ஒன் ஆக்ட் பிளே, ஓரங்க நாடகம். கட்டபொம்மன் கோ ஜப் ஈஸ்ட் இந்தியா कंपनी के दूध के आगमन का समाचार मिलता है तब वे स्वयं ऐसे कहते हैं. कटबொம்மனுக்கு எப்போ ஈஸ்ட் இந்தியா கம்பெனி से दूध के आगमन का समाचार, தூத்னா தூதுவன், அந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டினுடைய தூதுவனுடைய வருகையை தூதுவன்னா யார்? ஏதாச்சும் செய்தி கொண்டு வருவாங்க, இன்ஃபர்மேஷன்லாம் கொண்டு வருவாங்க இல்லையா? ஸோ அந்த தூதுவன் கொண்டு வந்த செய்தியை கேட்டு, சமாச்சாரம்னா செய்தியை கேட்டு, தப் வே ஸ்வயம் ஐசி கஹதே ஹே. அப்போ அவர் மனசுக்குள்ளே ஸ்வயம் தானே, ஓகேவா, ஹிம்செல்ஃப் ஹி டாக்ஸ் த லைன், அவரே இந்த மாதிரி மைண்ட் வாய்ஸில் பேசினார். ஓகே, இப்போ வியாக்கியா விளக்கம். जब कटबொம்மन को अंग्रेजी सेना के दूत के आगमन के बारे में समाचार मिलता है तब कटबொம்மன் उसका स्वागत नहीं करते. ஸோ எப்போ கட்டபொம்மனுக்கு அங்கிரேஜி சேனா, அதாவது பிரிட்டிஷ் சேனையுடைய தூத் கே ஆக்மன் கே பாரேமே, தூதுவனினுடைய வருகை பற்றின, ஆகுமன்னு வருகைன்னு அர்த்தம், மே சமாச்சார் மில்தா ஹை. சமாச்சார்னா என்ன சொன்னேன்? செய்தி கிடச்சோ தப் கட்டபொம்மன் உஸ்கா ஸ்வாகத் நெஹி கர்தே. அப்போ கட்டபொம்மன் உஸ்கான இந்த இடத்துல அந்த பிரிட்டிஷ் சேனையை ஸ்வாகத் நெஹி கர்தே. ஸ்வாகத்னா வரவேற்கல. ஹி டிட் நாட் வெல்கம் தி பிரிட்டிஷ் सोल्जर्स. कटबொம்மன் कहते हैं कि अंग्रेज सिर्फ नाम के वास्ते ही बात करने आते हैं पर वास्तव में सत्यानाश ही करते हैं. கட்டபொம்மன் சொல்கிறாரு என்னன்னா, अंग्रेज ब्रिटिश सिर्फ नाम के वास्ते ही बात करने आते हैं. सिर्फना ஒன்லி, பேருக்கு மட்டும்தான் என்ன செய்கிறாங்க, வராங்க. பேருக்கு மட்டும்தான் பேச்சுவார்த்தை நடத்த தான் வராங்க, பேச்சுவார்த்தை நடத்த தான் வரோம் அப்படின்ட்டு பேருக்கு தான் சொல்கிறாங்க. ஆனால் வாஸ்தவமே, உண்மையிலேயே சத்யநாஷி கர்த்தேஹே, சத்யநாஷ்னா ரொம்ப தொந்தரவு, பெரிய நஷ்டத்தை தான் நம்மளுக்கு தந்துட்டு போகிறாங்க அப்படின்ட்டு இந்த லைன் கொடுத்துருக்கு. இப்போ விசேஷதா, अंग्रेजों के झूठेपन का उल्लेख है. பிரிட்டிஷினுடைய ஜூட்டேப்பன்னா பொய்யான உணர்வு என்ன செஞ்சிச்சு? உல்லேக் ஹை, குறிப்பிடப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் செகண்ட் போகலாம். गेती बारिक का ददा चोड़ो उठावो तलवार बाला बर्चा लाठी डंड जो मिले उसी को लेकर हम लड़ेंगे और देश के दुश्मनों के दांत गट्टे करेंगे. கேத்தி பாரி காம், கேத்தினா ஃபீல்டு ஒர்க்ஸ், ஓகேவா, விவசாய வேலையெல்லாம் விட்டுட்டு, காம் ததா சோடோ, மிச்சம் இருக்கிற எல்லா வேலையும் விட்டுட்டு, உட்டாவோ தல்வார், கத்தியை எடுக்கணும், பாலா பர்ச்சா லாட்டி டண்ட், பர்ச்சனா ஆயுதங்கள், லாட்டி டண்ட் குச்சிகள், ஓகேவா, கம்பலாக இருக்குல்ல அது, ஜோ மிலே உசிகோ லேக்கர், அது எல்லாத்தையும் என்னென்ன நம்ம கைக்கு கிடைக்குதோ அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு, ஹம் லடேங்கே, நம்ம போராடுவோம். லடேங்கன்னா சண்டை போடுறதுன்னு மீனிங், பட் இந்த இடத்துல போராடுவோம் அப்படின்ட்டு மீனிங், ஓகேவா.
और देश के दुश्मनों के दांत கட்டே करेंगे மற்றும் நாட்டினுடைய துஷ்மனோ எனிமீஸ் எதிரிகளினுடைய தாந்த் பற்களை கட்டே கரைங்க. கட்டேன்னா நம்ம என்ன படிச்சிருக்கோம், வலிக்க செய்வோம், அதை வலிக்க செய்வோம் படிச்சிருக்கோம். ஆனால் இந்த இடத்துல தாந்த் கட்டே அப்படின்னா பற்களை உடைக்க வேண்டும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ சந்தர்ப்பம்னா சந்தர்ப்பம். ये वाक्य कटबोमन नामक एकांकी से लिए गए हैं. இந்த வாக்கியம் கட்டபொம்மன் அப்படின்ற ஏகாங்கிலிருந்து கொடுக்கப்பட்டுள்ளது. अंग्रेजों से मुकाबले के लिए अपने ग्रामवासियों से कटबोमन बातें करते समय ये ग्रामवासी इस प्रकार कहता है. अंग्रेजों से मुकाबले के लिए ஆங்கிலேயர்களை முக்காபலே அப்படின்னா என்னன்னா அகைன்ஸ்ட் எதிர்க்கிறத பற்றி அப்னே கிராமவாசியும் சே தன்னுடைய கிராமவாசிகள் வில்லேஜ் பீப்புள்ஸ்ட்ட தான் கட்டபொம்மன் பாத்தே கர்த்தே சமய கட்டபொம்மன் டாக் பேச்சு நடத்த மூலம் ஏ கிராமவாசி இஸ் பிரகார் கஹத்தா ஹை ஒரு வில்லேஜ் மேன் என்ன செஞ்சார் இந்த மாதிரி சொன்னார். அங்கே இருக்கிற ஒரு கிராமத்து மனிதர் என்ன செஞ்சார் இந்த லைனை சொல்லியிருக்காரு. ஓகேவா. இப்போ வியாக்கியா जब पांचालम कुर्ची पर अंग्रेज़ों को आक्रमण होने वाला है. எப்போ பாஞ்சாலம் குறிச்சியை अंग्रेज़ों பிரிட்டிஷில் ஆக்கிரமண் होने वाला है. ஆக்கிரமண்னா என்ன, ஆக்கிரமண்னா ப்ரொட்டஸ்ட்டுன்னு ஆகும் அர்த்தம். ஓகேவா. அகைன்ஸ்ட் எதிர்க்க வராங்களோ, சண்டை போட வராங்களோ, போருக்கு வராங்களோ, தப்பு கட்டபொம்மன் கே சாம்னே, அப்போ கட்டபொம்மன் முன்னாடி, கே சாம்னே இன் ஃப்ரண்ட் ஆஃப் முன்னாடி, ஏ கிராமவாசி கஹத்தா ஹை ஒரு கிராமம், ஒரு கிராமவாசி வில்லேஜ் மேன் இந்த மாதிரி சொன்னார். என்னன்னா உன்ஹே தோ அப் கேத்தி பாரி, அப்போ அவருடைய கேத்தினா ஃபீல்ட் ஒர்க்ஸ் விவசாயத்தை பாரி விட்டுட்டு काम धंधा सब छोड़कर अपने हाथों में तलवार उठाना है. காம் தந்தா, காம்னா வேலை, தந்தானாலும் வேலை, இந்த வேலையெல்லாம் எல்லாத்தையும் சோட்கார் விட்டுட்டு அப்னே ஹாத்தோமே என்னுடைய கையில் தல்வார் உட்டானா ஹேனா வாள் எடுக்க போகிறேன். கத்தி, தல்வார்னா வாள், கத்தினா எடுக்கணும், எல்லாருமே எடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு மோட்டிவேஷன் மாதிரி இவர் சொல்லியிருக்கார். இஸ்கே அலாவா இதை தவிர, அலாவானா இன்ஸ்டட், இதை தவிர जो भी चीज मिलती है என்னென்ன பொருள் கிடைக்குதோ உஸ்கே சாத் அதனுடன் லடாயி கர்னி ஹே. ஸோ அந்த என்னென்ன கிடைக்குதோ அதை வச்சு நம்ம போராட வேண்டும். विशेषता पांचालम कुर्ची के नागरिकों में देशभक्ति की भावना का संकेत है. पांचालम कुर्ச்சியினுடைய நாகரிகத்தில் தேஷ்பக்திக்கு பாவனா நாட்டுப்பற்றினுடைய குணம் சங்கேத் ஹே, சங்கேத்னா வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. ஓகேவா. இப்போ தேர்ட் சாம் பி மரே और लाठी भी न टूटे. इस देश के राजा बड़े स्वार्थी और लोभी होते हैं. वे एक दूसरे से घृणा करते हैं और एक दूसरे की बर्दारी चाहते हैं. हम उनकी इस कमजोरी का लाभ उठाएंगे. सांप भी मरे और लाठी भी न टूटे. सांपना பாம்பு, பாம்பு கூட இவங்களோட பிடியில் இருந்தால் இறந்துடும். இஸ் தேஷ்கே ராஜா படே ஸ்வார்த்தி, இந்த நாட்டினுடைய ராஜாக்கள் படே ஸ்வார்த்தி, ஸ்வார்த்தினா சுயநலம் பிடிச்சவங்க, லோபி பேராசை பிடிச்சவங்க, வே ஏக் தூசரே சே கிருண்ணா கர்த்தே ஹை, அவங்க ஒருவர் மற்றவர்களினுடைய கிருண்ணா பொறாமையை என்ன செஞ்சுறாங்க, பொறாமைப்படுறாங்க. அவர் ஏக் தூசரேக்கு பர்தாரி சாகத்தே ஹை, ஏக் தூசரே ஒருத்தவங்க தே வாண்ட் த அதர் கிங்ஸ் டு டே, மற்றவங்களினுடைய பர்தாரினா அழிவை விரும்பினாங்க. ஹம் உன்கி இஸ் கம்ஜோரி கா லாப் உட்டாயேங்கே, நம்ம அவர்களினுடைய இஸ் கம்ஜோரினா வீக்னஸ், இந்த வீக்னஸ் பாயிண்ட்டை நம்ம லாப் உட்டாயேங்கே நம்ம லாபமாக நம்மளுக்கு ஒரு பலமாக சேர்த்துக்கிறணும் அப்படின்ட்டு இந்த லைன் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ சந்தர்ப்பம் ஈஆர்சின்னு வந்தாலே சந்தர்ப்ப வியாக்கியா விசேஷ் தான் இது கண்டிப்பாக இருக்கணும். அதனால் நீங்கள் எழுதி பாருங்கள். ஏன்னா அந்த குட்டி ஸ்பேஸ் தான் கொடுப்பாங்க, நீங்கள் எழுதுகிற அளவு ஸ்பேஸ் கொடுப்பாங்க, பட் நீங்கள் அடித்து எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஸ்பேஸ் பத்தாது. அதனால் நல்லா எழுதி பாருங்கள், அடிக்காமல் எழுதுங்க. இப்போ சந்தர்ப்பம் பார்க்கலாம்.
ये वाक्य कटबொம்மன் नामक ஏகாங்கி से दिए गए हैं. இந்த வாக்கியம் கட்டபொம்மன் அப்படின்ற ஏகாங்கி ஓரங்க நாடகத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. व्याख्या विलकम. திருநெல்வேலி कलेक्टर जैक्सन अंग्रेजी अफसरों के साथ बात करते समय इस प्रकार कहता है. திருநெல்வேலி कलेक्टर திருநெல்வேலி உடைய கலெக்டர் யாருன்னா அந்த டயத்தில் ஜாக்சன் அப்படின்றவர் अंग्रेजी अफसरों பிரிட்டிஷ் ஆஃபீஸர் அஃப்சரோன ஆஃபீஸர்ஸ்டம் கே சாத் அவங்களுடன் बात करते समय உரையாடல் நடத்தும் உள்ள இஸ் பிரகார் कहता है இந்த மாதிரி சொன்னார். कटबொம்மன் की साथ हुई लड़ाई में अंग्रेजी फौज हार जाती है. கட்டபொம்மனுடன் லடாயி மே போரிட்டதில் அங்கிரேஜி ஃபவுஜ் பிரிட்டிஷ் ஆர்மி ஆங்கிலேயர்களினுடைய படை வீரர்கள் हार जाती है தோற்கப்பட்டு விட்டார்கள். इस पर विचार करते समय जैक्सन कप्तान से ऐसा कहता है. இதை பற்றி ஓகேவா, இது எப்படி நம்ம தோற்றோம் அப்படின்ட்டு சிந்திச்சுக்கிட்டு இருக்க அந்த சமயத்தில் ஜாக்சன் கப்தான்னா நம்ம இங்கிலீஷில் கேப்டன் சொல்கிறோம்ல, தலைவர். ஸோ நம்ம ஹிந்தியில் கேப்டனை கப்தான் சொல்லணும். ஸோ ஜாக்சன் கேப்டன் என்ன செஞ்சார், ஐசா கஹத்தாஹே இந்த மாதிரி சொன்னார். எது நமக்கு கொஷினில் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுதான் சொல்லியிருக்காரு. யார், திருநெல்வேலி கலெக்டர் ஜாக்சன். जैक्सन कहता है कि भारत देश के कुछ राजाओं के स्वार्थ तथा लोभ का फ़ायदा उठाकर ஜாக்சன் சொல்கிறாரு என்னன்னா, பாரத் தேஷ் நம்ம இந்தியா நாட்டில் குச் ராஜாவோ சில ராஜாக்கள் ஸ்வார்த்னா சுயநலம் பிடிச்சவங்க ஓகேவா, ததா லோப் ததான்னா அவருன்னு அர்த்தம் மற்றும் லோப் பொறாமை உடையவர்களாக ஃபாயதா உட்டாக்கர் ஃபாயதானா அந்த குணங்கள்லாம் அவங்ககிட்ட இருக்குது ஓகேவா, அந்த குணங்கள்லாம் அவங்ககிட்ட ரைசிங்காக இருக்குது, நிறைய இருக்குது. உன்கி இஸ் கம்ஜோரி சே உன்கோ பர்வாத் கர் சக்தே ஹே அவர்களினுடைய இந்த கம்ஜோரி இந்த வீக்னஸை உன்கோ பர்பாத் அவருக்கு எதிராக அவரினுடைய அழிவில் கர் சக்தே ஹே நம்ம செய்யணும், அவங்களுடைய வீக்னஸ் மூலமாகவே அவங்கள அழிக்கணும் அப்படின்ட்டு ஜாக்சன் சொல்லியிருக்காரு. இப்போ விசேஷம் अंग्रेजों की कूटनीतिक भावना का उल्लेख है. ஆங்கிலேயர்களினுடைய கூட்நீதிக் அப்படின்னா டிப்ளமேட்டிக் கன்னிங்னஸ்லாம் சொல்லுவோம்ல, ராஜதந்திரம் அதனுடைய குணம் உல்லேக் ஹே குறிப்பிடத்தக்கதாக இந்த இஆர்சியில் இருக்குது. கட்டபொம்மன் இஆர்சி முடிச்சிட்டோம். லேர்ன் யூ டெய்லியை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை முழுசாக பாருங்கள். புரியலைன்னா திரும்பி வீடியோவை பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் டு லேர்ன் யூ டெய்லி. பி ஹாப்பி ஆல்வேஸ் அண்ட் பி ஹெல்த்தி. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ் அப்புறம் உங்களுக்கு ஏதாச்சும் புரியலைனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஹெல்த்தியாக இருங்க, ஹைஜீனிக்காக இருங்க, ஹாப்பியாக இருங்க. தேங்க்யூ.